இன்ப இன்ப ஆலயம் நாள் மீட்பர் கேரு வாசனம் காண்டாடையோ தரிசனம் இன்ப இன்ப ஆலயம் சொற்ப பேரா கூடினோம் கேட்பதெல்லாம் தாருவார் வாக்குபாடி என்றைக்கும் இயேசு நம்மோடு இருப்பார் இன்ப இன்ப ஆலயம் நாள் மீட்பர் கேரு வாசனம் காண்டாடைவோ தரிசனம் இன்ப இன்ப ஆலயம் வாக்கை நாம்பே நேர்கிறோம் அருள் கண்ணால் பாருமே காத்து கொண்டிருக்கிறோம் வல்ல ஆவி வாருமே இன்ப இன்ப ஆலயம் நாள் மீட்பர் கேரு வாசனம் காண்டாடையோ தரிசனம் இன்ப இன்ப ஆலயம். நாங்கள் கேட்டதுக்கு மேலாகவே நீர் கொடுத்து தேவைகளையும் சந்தித்து வாஞ்சிகளையும் பூர்த்தி செய்கிற தேவனாக இருக்கிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா சூழ்நிலைகளிலும் முது பிள்ளைகளை நீர் காத்து கொண்டு வழிநடத்துகிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த காணிக்கையை தசம பாகங்களை ஸ்தோத்திர காணிக்கைகளை நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். இதை ஆசீர்வதித்தள்ளும். கொடுத்த கரங்களை நீர் ஆசீர்வதித்தள்ளும். உங்களுடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதித்தள்ளும். எதுக்காக கொடுத்திருக்கிறார்கள் என்று நமக்கு நன்றாக தெரியும். அந்த ஸ்தோத்திர காணிக்கையை நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். தசமமாகமோ உம்மோடு கர்த்தாவே நாங்கள் அதை திருப்பியும் கொடுக்கும் போது நீர் வானத்தில் முது பொக்கிஷ கதவுகளை திறந்து எங்கள் மேல் அளவுக்குள்ளாதபடி ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே, அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த காணிக்கைகளை நாங்கள் முது சித்த பிரகாரமாக முது மகிமைக்கென்று சபை வளர்ச்சிக்கென்று உபயோகிக்கும்படியாக எங்களுக்கு ஞானத்தையும் பரிசுத்தத்தையும் தர வேண்டும் என்ற இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி நடிக்கிறோம் பரம்பிதாவே, ஆமென். உங்களுக்கும் பாஸ்டர் அவர்களுக்கும் இந்த வாய்ப்புக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லதோர் ஓய்நாள் பள்ளிக்கூட பாடம் நடத்தப்பட்டது. அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் எதை பேச வேண்டும் என்று எண்ணிய போது என்னுடைய 54 ஆண்டு கிறிஸ்துவ வாழ்க்கையிலே 2 விதமான கிறிஸ்தவர்களை நான் பார்க்கின்றேன். ஒன்று பாரம்பரியம் நிறைந்த உலக ஆதாயங்களை தேடிய கிறிஸ்தவம். இன்னொன்று காரண கிறிஸ்தவர்கள். நீலகிரியிலே நான் போதகராக பணியாற்றிய போது, பள்ளி முதல்வராக போதகராக பணியாற்றிய போது அங்கே ஒரு சம்பவ கதை சொல்லுவார்கள். கேத்தி என்ற இடத்திலே ஒருவர் பெரும் பிரசங்கியார் இருந்தார். வெள்ளைக்காரர், இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்தவர். 25 ஆண்டுகள் வேலை செய்து ஓய்ந்து சுகவீனப்பட்டு படுக்கையிலே இருக்கிறார். சாவதற்கு முன்பதாக இன்னும் சில நாட்களே உள்ளன. தன்னுடைய பட்லரை கூப்பிட்டு, எப்பா, இத்தனை வருஷமாக நான் வேலை செய்திருக்கிறேன், இந்த கிராமத்திலிருந்து ஒரு ஆள் கூட என்னை வந்து பார்க்கலையே, என்னங்க சார் செய்கிறது? சில நாட்கள் கழித்த பிறகு ஒருவர் வந்தார். உடனே ஓடி போய், சார், ஒருத்தர் வந்திருக்கிறார் சார், வர சொல்லு.
ஐயா, 25 ஆண்டுகள் வேலை செய்தும் ஒருவருக்கு கூட நன்றி இல்லை. நீங்கள் ஒருவராவது வந்து பார்த்தீர்களே. உங்கள் பெயர் என்ன? ஜோசப். என்ன வேலை செய்கிறீர்கள்? வேற ஒன்றும் பெரிய வேலை இல்லைங்கய்யா. யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பெட்டி அடிக்கிற வேலை. நான் சொன்னது உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் சிரிக்கவில்லை, ஆகவே புரியவில்லை என்று நான் கருதுகிறேன். அவர் ஒரு பெயர் கிறிஸ்தவர். இப்படிப்பட்ட கிறிஸ்தவத்தை ஆண்டவர் விரும்புகிறாரா? நிச்சயமாக இல்லை. பாரம்பரியமான பெயர் கிறிஸ்தவர்களை நான் இன்று பேச வேண்டும் எத்தனித்த போது, இந்த வெளிப்படுத்தல் சுவிசேஷ புத்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் நான் வாசிக்க வேண்டிய ஒரு வேத பகுதி 10வது வாக்கியத்தை யாராயிலும் வாசிப்பீர்களா? எங்கள் தேவனுக்கு முன்பாக 10வது வாக்கியத்தை வாசித்தீர்களா? அடுத்த வசனத்தை படியுங்கள். எங்கள் பத்தாவது வாக்கியம் தீர்க்கமாக சொல்லுகிறது, எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆச்சாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். எத்தனையோ பாட்டுகள் இருக்கிறது, ஆனால் இங்கே ஒரு புதிய பாட்டை பாடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த புதிய பாட்டு என்ன ராகம், என்ன தாளம், எப்படி என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் அதன் கருத்தை எங்கே சொல்லியிருக்கிறார்கள்? என்ன சொல்லியிருக்கிறார்கள்? ராஜாக்கள் என்னை ராஜாக்களாக்கினார், எங்களை ஆச்சாரியர்களாக்கினார் என்று புதிய பாட்டை ஒரு இப்படித்தான் பாடியிருப்பார்கள். யோசித்து பாருங்களேன். ஒரு வேளை பாடியிருப்பால் நான் கருதுகிறேன். இந்த உலகத்திலே எனக்கு ஒரு இடம் உண்டு, ஆனால் உனக்கு மட்டும் என் உள்ளத்திலே என்று சொல்லி. இந்த வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தை படிக்கிற போது ஒரு பிரச்சனை நமக்கு வருகிறது. என்னவென்றால், சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, 4 மிருகங்கள், 24 மூப்பர்கள் அங்கே குழுமி இருக்கிறார்கள். அங்கே பிதாவானுடைய கையிலே ஒரு புத்தகம் இருக்கிறது, புத்தகச்சுருள். அந்த புத்தகச்சுருளை வாங்குவதற்கும் திறப்பதற்கும் யாரும் இல்லை என்று அந்த 4ஆம் அதிகாரம் சொல்லிக்கொண்டே போகிறது. 5ஆம் அதிகாரத்தில் சொல்லிக்கொண்டே போகிறது. அதற்கு பிறகு அவரை பார்த்து சொல்லுகிற போது, அந்த புத்தகத்தை திறக்கத்தக்கதாக ஒரே ஒருவருக்கு மாத்திரம்தான் யோக்கியதாம்சம் இருக்கிறது. 6வது வாக்கியம் படிங்கள். இவர் அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி என்று வேதம் சொல்லுகிறது. அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி மாத்திரம்தான் அந்த புஸ்தகத்தை திறக்க முடியும் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. இது கிறிஸ்து உலகிலே நாம் அறிந்து புரிந்து கொண்டிருக்கிற ஒரு உண்மை. தன்னை தியாகம் செய்த ஒருவரால் மாத்திரம்தான் அந்த ஜீவ புஸ்தகத்தை திறக்க முடியும் என்று.
நாம் அறிந்து புரிந்து கொண்ட உண்மை. அவரை குறித்து வர்ணிக்கின்ற போது 12வது வசனம் சொல்லுகிறது. படிங்கள் 12வது வசனம். வல்லமை, ஐஸ்வர்யம், ஞானம், பலம், கனம், மகிமை, சோத்திரத்தையும் பார்த்துட்டு இருக்கிறார். இத்தனை நான் வாசித்த இத்தனை வல்லமைகளும் தப்பா நினைக்க வேண்டாம், உலகத்திலே இருக்கிற எம்மதத்தாருக்கும் எந்த கடவுளுக்கும் பொருந்தும். ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது என்னவென்றால், அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டிக்கு மாத்திரமே அது பொருந்தும். தேவாட்டுக்குட்டி அடிக்கப்பட்டவர் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. உலகத்திலே மதங்கள் இருக்கின்றன, கிறிஸ்துவ பிரிவுகள் இருப்பது போல மதங்கள் இருக்கின்றன. இந்த 54 ஆண்டுகளிலும் எனக்கு உள்ளத்தில் ஒரு பாரம் உண்டு. என்னவென்றால், இந்த கடைசி கால திருச்சபையாகிய செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சர்ச் கடவுளுடைய திருச்சபையாகிய செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சர்ச் உலகத்தை பற்றி சிந்திப்பதை குறைத்துவிட்டு பிற கிறிஸ்துவ பிரிவுகளை மாத்திரம் எண்ணிக்கொண்டிருக்கிறார்களே என்று எண்ணி எனக்கு மிகுந்த வருத்தம் உண்டு. உலகத்தில் மதங்கள் இருக்கின்றன, சகல ஜாதி, சகல கோத்திரம், சகல பாஷை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சத்தியம் அத்தனை பேருக்கும் போக வேண்டும் என்று சொல்லுகிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவர்களை மாத்திரம் கண் வைத்து நாம் சேவை செய்வது போல எனக்கு ஒரு தோற்றம். இந்த மதங்கள் என்று சொல்லுகிற போது ஒரு 4-5 காரியங்களை நீங்கள் மனதில் வைக்க வேண்டும். இந்த ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 26வது வாக்கியத்திலே ஜனங்கள் தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அது என்னன்னு கேட்டா, அதுக்கு முன்பாக ஆதாம் ஏவாள் தேவன் இருந்தார். இதோட சரி தான் ஃபர்ஸ்ட். அந்த பாவம் கொலை நடந்த பாவம் வந்த பிறகு அந்த 26 வசனம் சொல்லுது, மனிதர்கள் தேவனை தொழ ஆரம்பித்தார்கள் என்று சொல்லி. அப்படின்னா நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும், மதம் என்று சொல்லுகிற பட்சத்தில் ஒன்று தொழுகை, மற்றொன்று நம்பிக்கை, அடுத்த ஒன்று விசுவாசம், அடுத்த ஒன்று தேவ கொண்டாடுகை. 4 பிரிவுகளாக பிரித்து விடலாம். தொழுகை என்ற ஒன்று பாவத்திற்கு பிறகு எல்லா இடங்களிலும் எல்லா மனிதர்கள் மத்தியிலும் இருக்கின்ற ஒன்று. எப்படி தொழுதார்கள்? இடி இடிக்கிறது, ஐயோ பயம், பயத்தினால். இன்னொன்று சிலபோது நன்றியினால். தொழுகை என்ற ஒன்று எல்லா இடத்திலும், காட்டில் இருக்கிற மனிதர்கள் கூட உண்டு. காட்டில் இருக்கிற மனிதருக்கு கூட தொழுகை உண்டு. அதை தொடர்ந்து அடுத்து வருவது என்ன? நம்பிக்கை. சமூகம் வளர்கின்ற பொழுது தொழுகையில் காணப்பட்ட அனுபவத்தில் காணப்பட்டதை வைத்து நம்பிக்கையானவைகளை உருவாக்குகிறார்கள். குல தெய்வங்கள், ஒரு குலத்திற்கு, ஒரு ஜாதிக்கு ஒரு கடவுள், குல தெய்வங்களை உருவாக்குகிறார்கள். அதை தொடர்ந்து அடுத்த நிலை என்ன? விசுவாசம். அதில் ஒரு முன்னேறிய ஒரு நிலை ஸ்தாபகம். அதைத்தான் நாம் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம், கிறிஸ்துவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அதற்கு முன்பாக என்ன? அமலேக்கியர்கள் போன்றவர்கள் தங்களுக்கென்று நினைத்தபடி ஒரு கடவுளை வைத்திருந்தார்கள், மோலேகு போன்ற கடவுளை வைத்திருந்தார்கள். ஆனால் ஸ்தாபகமாக வந்தது இங்கே புதிய ஏற்பாட்டில் மாத்திரம். சரி, அதை தொடர்ந்து என்ன? கொண்டாடுகை. இந்த 4 நிலைகளையும் கடந்து கடைசியாக கொண்டாடுதல், செலிப்ரேஷன். இன்றைக்கு நாம் பார்க்கிறது என்ன? இந்த 4 நிலைகளையும் மதங்கள் கடந்து விட்டனவா? இந்த 4 நிலையும் கடந்து விட்டால் என்று சொன்னால் ஒரே கடவுள், ஒரே மக்கள் என்று இருப்பார்கள்.
கடக்கவில்லையே. எப்படி சொல்ல முடிகிறது? அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26வது வாக்கியம் சொல்லுகிறது. படிங்கள். அப்போஸ்தலர் 17:26. மனுஷ ஜாதிகளை ஒரே இரத்தத்தினால் உருவாக்கி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க பண்ணி முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களின்படியே எல்லைகளை குறித்திருக்கிறார். அப்படின்னா மதம் என்ற ஒன்று மனிதனுக்கு ஈவாக கொடுக்கப்பட்ட ஒன்று. மதத்தில் குறைச்சல் இல்லை. மதம் என்ற ஒன்று கடவுளை தேடுவதற்கு ஈவாக கொடுக்கப்பட்ட ஒரு ஈவு, கடவுளால் கொடுக்கப்பட்ட ஈவு. காட்டில் வாழ்கிற மனிதருக்கு கூட தெரியும், திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, களவு செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லி. அவர்களுக்கு கூட தெரியும், கடவுள் அறிவித்திருக்கிறார். ஆனால் என்ன பிரச்சனை என்று கேட்டால், என்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறேன், அவர்கள் வளரவில்லை. தேவ சாயலை அடையும் வரைக்கும் வளரவில்லை என்பதுதான் பிரச்சனை. தொடங்குகிறவர்கள் அங்கேயே தொடங்கி ஒரு நிலைக்கு வந்து அங்கேயே நின்று விடுகிறார்கள். இயற்கையை வணங்கினவர்கள் இதுவே போதும் என்று அங்கே நிற்கிறார்கள். சிது மாறி கத்தோலிகள் போல பாதி கிறிஸ்தவம் பாதி இந்து போன்றவர்கள் கத்தோலிக்கர்கள் அங்கே நின்று விடுகிறார்கள். அதில் முன்னேற்றமான புரோட்டஸ்டன்ட்கள் அங்கே வந்தவுடனே அங்கே நின்று விடுகிறார்கள். அதில் ஊக்கம் பெற்ற பெந்தகோஸ்துக்காரர்கள் அங்கே நின்று விடுகிறார்கள். இன்ஸ்டிடியூஷனலைசேஷன், டினாமினேஷன். கடவுள் விரும்புகிறது என்ன? நீ வளர வேண்டும். எது வரைக்கும்? தேவ சாயல் அடையும் வரைக்கும் வளர வேண்டும். செவன்த் டே அட்வென்டிஸ்ட் கிறிஸ்தவர்கள் இங்கே இருக்கிறாள். என்னுடைய பார்வையிலே இங்கே அவர்கள் ஸ்தாபகம் பண்ணி கொண்டிருக்கிறார்களா, வளருகிறார்களா? ஒரு கேள்வி எனக்கு. ஸ்தாபகமாகி ஜெனரல் கான்ஃபரன்ஸ் இருக்கிறது, மிக்க நன்றி. அதை நம்ம வளர்ப்பதற்காக இருக்கிறது. வளர்கிறோமா என்பது ஒரு கேள்வி. நாம் வளர்ந்திருந்திருந்தால், உச்சநிலை அடைந்திருந்தால், நேரம் கிறிஸ்து வந்திருப்பார். அவர் சொல்லுகிறார், எங்களை ராஜாக்களும் ஆச்சாரியர்களும் ஆக்கினேன் என்று நாங்கள் புது பாட்டை பாடினோம். என்ன பாட்டு? புதிய பாட்டை பாடினோம். நம்மை எல்லாம் என்ன செய்திருக்கிறார்? ராஜாக்கள், ஆச்சாரியர்கள். உலகத்திலே பெரிய பதவி என்ன பதவி? இந்தியாவில் பெரிய பதவி என்ன பதவி? சத்தமா சொல்லுங்க. பிரசிடென்ட், ராஜா. இங்கிலாந்தில் பெரிய பதவி என்ன பதவி? ராணி, ராஜா. இங்கே இவர் சொல்லுகிறார், உங்களையும் என்னையும் ராஜாக்கள் ஆக்கி இருக்கிறார். யாரு? அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி. என்னையா இது? முகமதிய சகோதரர் கேட்கிறார், சார் என்ன சார் இப்படி சங்கடப்பட்டு அடிபட்டு உதப்பட்டு சிலுவையில் தூங்கின அவர் எப்படி சார் கடவுளாக முடியும்? இந்த வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களையும் என்னையும் ராஜாக்கள் ஆக்கியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆச்சாரியர்கள் ஆக்கியிருக்கிறார். ராஜாக்களும் ஆச்சாரியர்களும் ஆக்கினார் என்று சொல்லி புது பாட்டை பாடினார்கள். ஏன்னா நமக்கு உயர்ந்த ஒருத்தர் நம்மை உயர்ந்தவனாக வைத்தான் என்று சொல்லி நண்பன் தான் ஆக முடியுமே தவிர அவனுக்கு உயர்ந்தவனாக ஆக முடியாது. உங்களையும் என்னையும் ராஜாக்களாக ஆச்சாரியர்களாக ஆக்கி வைத்திருக்கிறார். தேவன் நம்மை ஒரு சாதாரண ஒரு மனிதர்களாக இன்று வைக்கவில்லை. நீங்கள் நானும் உலகத்தில் இருக்கிற மக்களை காட்டிலும் வித்தியாசமானவர்கள், ராஜாக்கள். நான் தேவனுடைய பிள்ளை. நீங்கள் காலையில் வாஸ்தவ வசனத்தில் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? மாம்சத்தினால் பிறந்த மகனை காட்டிலும் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவளை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ தேவனுடைய பிள்ளைகளாகும்படி
சொல்லியிருக்கின்றார். முகமது சகோதரர் சொல்லுவார்கள், எப்படி பிள்ளை கடவுளுக்கு எப்படி பிள்ளை பிறக்க முடியும், கல்யாணம் கட்டினா தானே பிள்ளை பிறக்க முடியும். அப்படி இல்லை. இங்கே தேவன் சொல்லுகிறார், அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள் என்ன என்றால் என்ன? உலகத்தை ஆளுபவர்கள். உலகத்தை ஆளுபவர்கள் என்றால் என்ன? ராஜாக்கள். அவங்க தான் பிரீஸ்ட், அவங்க தான் கிங்ஸ் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. இந்த கடவுளுடைய தன்மைகளை பற்றி நீங்கள் விவரித்துக் கொண்டே போகிற போது இருவகையான கோட்பாடுகள் நான் பார்க்கின்றேன். கடவுளை வர்ணிக்கின்ற போது கடவுள் எப்படி வர்ணிக்கப்படுகிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், யாத்திரையாம் புத்தகத்தில் 34ஆம் அதிகாரம் 2 வகையாக வர்ணிக்கலாம் அவருடைய குணங்களை. எப்படி? ஒன்று கடினமான, இன்னொன்று இதமான. இந்த 2 குணங்களையும் சேர்ந்து இருப்பதுதான் கடவுள் என்று இங்கே மோசே வர்ணிக்கின்றார். படிங்கள் பார்ப்போம். யாராகலும் 34ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் தொடங்கி. போதும். கர்த்தருடைய நாமத்தை சொன்னார். என்ன நாமம்? என்ன பெயர்? வேதம் சொல்லுகிறது யெகோவா நாமத்தை சொல்லுகிறார். அடுத்த வசனம் படிங்க. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போதே கர்த்தர் இங்கே கவனிங்க, இப்ப கவனிச்சு விட்டவாங்க. இரக்கம், கிருபை, நீடிய சாந்தம், தயவு, இந்த 4ஐயும் கவனித்துக் கொள்ளுங்கள். இதமாக இருக்கிறது கிருபை, அன்பு, இரக்கம் என்று. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா சத்தியம், லா. அடுத்து கேள படியுமா? 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கத்தை காண்பிக்கிறவர். அடுத்து கீழே மீறுதலையும் மன்னிக்கிறவர். அடுத்து கீழே குற்றவாளி என்று சொல்லுகிறவர். அப்புறம் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை விசாரிக்கிறவர். அப்புறம் அப்ப என்ன தெரிகிறது என்றால், கடவுளை வர்ணிக்கின்ற போது இதமான, அன்பு, கிருபை, இரக்கம் என்றெல்லாம் வர்ணிக்கலாம். மற்றொன்று என்னென்ன? நீதி, நேர்மை, தண்டனை, தண்டனை, நியாய தீர்ப்பு, இவைகள். ஆனால் மனிதர்களாய் நமக்கு எது பிடிக்கிறது என்று சொன்னால், இந்த இரக்கமாக இருக்கிறதே அதுதான் பிடிக்கிறது. இந்த வலிமையான இவைகள் நமக்கு பிடிக்கிறதில்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இது 2ம் பிடித்தாக வேண்டும், பிடித்தே ஆக வேண்டும். உலகம் சொல்லுகிறது அன்பு, கிருபை, இரக்கம், நீடிய சாந்தம், பொறுமை, இப்படி இழுத்துட்டே ஒரு பக்கம். இந்த பக்கம் என்ன? நீதி, நேர்மை, தண்டனை, நியாய தீர்ப்பு, இப்படி இந்த பக்கம் பிரிந்து ஓடுகிறது. ஏனைய மதங்கள், செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபையை தவிர ஏனையவர்கள் பிரித்து கொண்டு ஓட்டுகிறார்கள். ஆனால் இந்த வேதத்தில் கொடுக்கப்பட்ட கேள்வி என்னவென்றால், எப்பொழுது சந்திக்கும்? ஜைன மார்க்கம் என்று ஒரு மார்க்கம் இருக்கிறது. அதில் அன்பு, இரக்கம், கிருபை, நீடிய சாந்தம் என்றெல்லாம் இருக்கிறது. ஆகவே மூச்செழுக்கும் போது கிருமி உள்ளே போயிடும். ஆண்டவர் சொல்றார், நீ கொல்லாதே, உன் சகோதரனை வார்த்தையினாலும் கொல்லாதே. இவன் என்ன சொல்றான்? அதை எக்ஸ்ட்ராபோலேட் பண்ணி கிருமி போயிடும். ஆகவே முகத்தில் துணியை கட்டிக்க, நடக்கும்போது எறும்பை மிதித்து விடுவாய், அதுவும் சாவுதானே, அவ பெருக்கிட்டே நட. இப்படி ஆண்டவர் சொல்லவில்லை. எக்ஸ்ட்ராபோலேஷன், மிகைப்படுத்தி அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் விரும்புகிறது என்ன? 2ம், இந்த இதமானதும் கடினமானதுமான 2ம் ஒன்றாக சந்திக்க வேண்டும். அதற்கு பெயர்தான் கடவுள், உள்ளத்தை கடந்து நிற்கின்ற கடவுள்.
வெண்ணின்று இழிந்து வினைக்கீடாய் மெய்கொண்டு வானத்திலிருந்து இறங்கி மனிதன் செய்த பாவத்துக்கு ஏற்ப தானும் ஒரு மனுரூபம் கொண்டு தன்னின்று காலை தலைக்காவல் மேல் வைத்து ஒல் நின்று உருக்கிய என் ஆனந்த கண்ணின்று களிப்பறுத்தானே. ஆண்டவரே, மேலிருந்து கீழே வந்து எங்களை போல பிறந்து எங்களை போல வாழ்ந்து எங்கள் பாவத்தை எல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக நீர் மரித்தீரே, எங்களுடைய பாவங்களை கழுவினீரே, நன்றி ஐயனே என்று பாடி வைத்திருக்கிறார். இரண்டும் சந்திப்பது எப்போது என்பதுதான் பெருத்த கேள்வியாக இருக்கிறது. இங்கே எரேமியாவின் புத்தகம் 46ஆம் அதிகாரம் 28ஆம் வாக்கியம் சொல்லுகிறது, தன்னுடைய மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மக்களே, என்னுடைய பிள்ளைகள், படியுங்கள் யாராவது, என் தாசனாகி யாக்கோபே, நீ பயப்படாதே. சரி, 28ஆம் வாக்கியம். அதற்கு கீழே அவர் சொல்லிக் கொண்டு போகிறார், நான் உன்னை மட்டாய் தண்டிப்பேன், ஆனால் தண்டிக்காமல் விடமாட்டேன். இது எப்படி இருக்கு? இதை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இல்லை, பிற மதங்கள் ஏற்றுக்கொள்ள ஆயத்தம். கடவுளை எப்படி ஐயா தண்டிக்க முடியும்? ஏன் தண்டிக்க வேண்டும்? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை தண்டிப்பேன், மட்டாய் தண்டிப்பேன், உன்னுடைய பாவத்தை நான் விட்டு விட மாட்டேன், நீ மனம் திரும்ப வேண்டும். உதாரணம், டீச்சர் அம்மா 4ஆம் கிளாஸ் டீச்சர், மகன் ஸ்டூடெண்ட்டு, 40 மாணவர்களில் அவனும் ஒருவன். கணக்கு டெஸ்ட் கொடுக்குறாங்க. அப்போ பையன் சொல்கிறான், எங்கள் அம்மா நல்லவ தான், இது சரியில்லை அவள் பண்ணுறது, எனக்கு போய் டெஸ்ட் கொடுக்குறாளே. அவனுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் அம்மா உள்ளத்தில் என்ன தெரியுமா? ஆண்டவரே, இந்த பையன் மாத்திரம் இந்த 4ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டான்னா அவன் எப்படி படிப்பான்னு எனக்கு தெரியும், எப்படி முன்னேறுவான்னு எனக்கு தெரியும். முன்னேறினான்னா எனக்கு கொஞ்சம் கஞ்சி ஊற்றுவான் கடைசி காலத்தில். ஃபெயில் ஆகிட்டான்னா கொஞ்சம் கஷ்டம்தான். தாயின் உள்ளத்திலே அந்த சாஃப்ட் அந்த ஹார்ட், இதமான கடினமான இரண்டும் சந்திக்கிறது. கண்ணீர் மல்க மகனை கண்டிப்பாக எழுதித்தாப்பா ஆகணும், கண்டிப்பாக நீ இது எழுதித்தான் ஆகணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த இரண்டும் சந்திக்கிறதா? இரண்டும் சந்திக்கிறதா என்பதை நான் நினைத்து பார்க்க வேண்டும். நம்முடைய அன்றாட நடவடிக்கைகளிலே இரண்டும் சந்திக்கிறதா? இப்படி பிரிந்து போய்கொண்டிராதபடிக்கு, மற்ற மதங்கள் மார்க்கங்கள் சொல்லுகிறபடிக்கு இரண்டும் ஒன்றாக கிராஸ் பண்ணுகிறதா? அதுக்கு பேர் தான் கிராஸ். அதுக்கு பேர் தான் கிராஸ். யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வாக்கியம் சொல்லுகிறது, மோசேயினால் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, ஆனால் கர்த்தராய் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக படியுங்கள், நீதியும் சத்தியமும் சந்திக்கிறது. 16ஆம் வாக்கியத்தை வாசிக்கின்றேன், அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, ஆனால் கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. இங்கே கவனியுங்கள், உலகத்தில் 33 கோடி தேவர்கள் இருக்கிறார்கள். அந்த தேவர்கள் எல்லாம் நீதியை ஒரு புறமாக, இரக்கம் அன்பை ஒரு புறமாக இழுத்து கொண்டு போகிறார்கள். சந்திப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆகவேதான் அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி இரண்டும் சந்திக்கின்ற போது தன்னை மறந்து பிறநலம் பூண்டு தற்தியாகம் செய்தல் வேண்டும். இந்த ரெண்டும் சந்திக்கின்ற போது என்ன நடக்கிறது? தியாகம். நீதிக்கு நீதி, இரக்கத்திற்கு இரக்கம் சந்திக்கின்ற போது வருவது என்ன? தியாகம். அதற்கு பேர் தான் கிராஸ். சந்திக்கிறதா? தியாகம் செய்தே ஆக வேண்டும் என்ற நிலை வருகிறது. நீங்கள்
சங்கீத புத்தகம் 85ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியத்தை வாசியுங்கள். மெதுவாக படிங்கம்மா. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். கிருபை இதமானது, சத்தியம் கடினமானது. லா. ஓகே. த கிரேஸ் அண்ட் லா ஒன்றை ஒன்று சந்திக்கும். ஓகே. அடுத்து நீதியும் சமாதானம். நீதி கடினமான ஒன்று, சமாதானம் இறக்கப்பட்ட ஒன்று. ரெண்டு சந்திக்கும். ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். சந்திக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே சந்திக்கிறதா? சங்கீதம் 36ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியம் சொல்லுகிறது, உம்மை அறிந்தவர் மேல் கிருபை, செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேல் நீதியும் இருக்கும் என்று சங்கீதம் 36ஆம் 10ஆவது வாக்கியம் சொல்லுகிறது. சங்கீதம் 109:1 சொல்லுகிறது, இரக்கத்தை குறித்து பாடுவேன், நியாயத்தை குறித்து பாடுவேன். இரக்கமும் நியாயம் எங்கே ஒன்றாக சேருகிறதோ அப்ப நான் பாட்டு பாடுவேன். இரக்கமும் நியாயமும், த கிரேஸ் அண்ட் லா எங்கே சந்திக்கின்றதோ அப்பொழுது என்னுடைய மனதிலே தோன்றும், நான் பாட்டு பாடுவேன். இரக்கத்தை குறித்து மாத்திரமல்ல, நீதியை குறித்து மாத்திரமல்ல, நான் பாடும் பாடல் ஒன்று நாதன் இயேசுவுக்கென்று வெண்பாட வந்து இன்று உதித்தாரே நம்மில் என்று நான் பாடும் பாடல் ஒன்று. இதுதான் புது பாட்டோ எனக்கு தெரியல, இப்படித்தான் பாடி இருப்பார்களோ எனக்கு தெரியல. ஞாலம் பதில் சொல்லுமோ, இந்த ஞாலம் நிலை கொள்ளுமோ, வெண் போற்றும் வித்தகனாய் என்னுள்ளம் பிறந்தோனாய் ஞாலத்தை தீர்க்க வந்த நாதன் இயேசுவுக்கென்று நான் பாடும் பாடல் ஒன்று. அங்கே தேவனுடைய பிள்ளைகள் பாடுகிறார்கள். என்னவென்று பாடுகிறார்கள்? ராஜாக்களும் ஆச்சாரியர்களும் ஆக்கினார் ஆகென்று புதுப்பாட்டை பாடினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எரேமியாவின் புத்தகத்திலே 9ஆம் அதிகாரம் 23ஆம் வாக்கியத்திலே, நீங்களெல்லாம் பெருமை கொள்ள வேண்டும், மேன்மை பாராட்ட வேண்டும். ஆனால் எதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார்? ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன்னுடைய பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐசுவரியவான் தன் ஐசுவரியத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே, பரலோகத்தில் இல்லை, பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் இரக்கத்தையும் செய்கிற கர்த்தர் நானே என்று நீ அறிந்து உணர்ந்து இருப்பதை குறித்து மேன்மை பாராட்டு. நாம் எதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும்? நீதியையும் நியாயத்தையும் இரக்கத்தையும் கிருபையும் செய்கிற கர்த்தர், ஒன்றாக இருக்க செய்கிற கர்த்தர் நான் என்று அறிந்து இருப்பதை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். இந்த வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி, அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி, நீர்தான் இதை பெறுவதற்கு உகந்தவர், வேறு யாரும் அல்ல. 33 கோடி தேவர்கள் இருக்கலாம், நீர் மட்டுமே அதை பெறத்தக்கவர். அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி. இந்த இதை நாம் செய்கிற போது நாம் என்ன நினைக்கிறது தெரியுமா? நமக்குள்ளே ரெண்டையும் செய்ய முற்படுகிற போது நமக்குள்ளே தோற்றம் மாறுகிறது, நம்ம நடைமுறை பாவனைகள் மாறுகிறது, குழந்தையை போல் நாம் ஆகிறோம், மாற்றார் செய்யும் தவறுகளை நாம் ஏற்கிறோம், மன்னிக்கிறோம். கிருபையற்ற ஒன்றினாலே அநீதி செய்வதற்கு நாம் இடம் கொடுப்பது இல்லை. மாற்றம் வருகிறது, மாற்றம் வருகிறது. ஆகவே அவர் இயேசு என்று அழைப்பாயாக. கேள்வி என்னவென்றால், இப்பொழுது இது உங்களுள்ள மேலும் சந்திக்கிறதா?
நாம் சந்திக்கிறோமா? சந்திக்க வைக்கிறோமா? இந்த கோயிலிலே ஒரு சமயம் ஒரு சகோதரி என்னை பார்த்து சொன்னாள், ரொம்ப நாளைக்கு முன்னால், பாஸ்டர், எனக்கு யாராச்சும் லேட்டாக வந்தால் பிடிக்காது பாஸ்டர். உடனே டக்குன்னு கேள்வி கேட்டுரும் பாஸ்டர். யாராவது தசம்பாவம் குட்டிக்கலன்னா நான் டக்குன்னு கேள்வி கேட்டுருவேன் பாஸ்டர். யாராவது இங்கே வந்து அப்படி நடந்தாங்கன்னா டக்குன்னு கேட்டுருவேன் பாஸ்டர். ஆனால் அந்த அம்மா எப்பாவது ஒரு முறை தான் வருவாங்க. நீதியை நடப்பிக்க ஆசைப்படு தவறல்ல, தான் எப்படி இரண்டும் சேர்வது எப்போது என்பதுதான் இன்று கேள்வியாக நமக்கு இருக்கிறது. நம்மை ராஜாக்களும் ஆச்சாரியர்களும் ஆக்கினார். ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்கிற ஒன்று எப்பொழுது மனிதன் தன்னைத்தான் தியாகம் செய்கிறானோ, எப்பொழுது இறை தன்னை தியாகம் செய்கின்றதோ, அப்பொழுது மாத்திரமே இது சாத்தியமாகும். ஒன்றே குலம், ஒருவனே தேவன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அதல்லாதபடிக்கு பிரித்து செயல்படுத்துகின்றவர்கள் மத்தியிலே இது சாத்தியமில்லை என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவர் எங்களை ராஜாக்களும் ஆச்சாரியரும் ஆக்கினார் என்ற புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு தான் என்ன ராகமோ, என்ன வார்த்தைகளோ, என்ன வார்த்தைகள் என்பது இங்கே இருக்கிறது, என்ன ராகமோ என்ன தாளமோ தெரியவில்லை. உள்ளத்தில் என்றும் பாடிக்கொண்டிருக்கிறது. என்ன பாட்டு தெரியுமா? எங்களை ராஜாக்களும் ஆச்சாரியர்களும் ஆக்கினார்.
இந்த உலகத்திலே நாங்கள் இன்றளவிலும் வாழ்ந்திருப்பது உம்முடைய சுத்த கிருபையே. ஆண்டவரே, நீர் எங்களை இந்த வேதாகம பார்வையிலே ராஜாக்களும் ஆச்சாரியர்களும் ஆக்கியிருக்கின்றீர். இந்த உலகத்தை ஆளுவோம் என்ற வாக்குத்தத்தம் எங்களுக்கு உண்டு. ஆண்டவரே, வாழ்ந்திருக்கும் இந்த இடைப்பட்ட காலத்திலே இதோ நாங்கள் பொருளாதாரத்தால் சமூக கோட்பாடுகளினால் நாங்கள் தாழ்த்தப்பட்டு போய் விடாதபடிக்கு எங்களை வளமாக வாழ வையும் ஆண்டவரே. மாற்றாரால் ஆண்டவரே குறைத்து பேசப்படாதபடிக்கு நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நோயினின்றும் பாவத்தினின்றும் விடுவித்து காத்திரடும். அதற்கென்றே நீர் ஏற்படுத்தியிருக்கின்ற இந்த திருச்சபைக்காக, போதகருக்காக, சபையின் தலைவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. சத்தியங்களை அம்மையார் அவர் மூலமாக பெற்றுக்கொண்ட நாங்கள், செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை மூலமாக பெற்றுக்கொண்ட நாங்கள் காலமெல்லாம் நன்றியுள்ளம் கொண்டவர்களாக வாழ்ந்திருந்து வாழும் சமூகத்திலே ஒரு அடையாளம், ஒரு அற்புதமாய் வாழ்ந்திருக்க தேவரை கிருபை கூர்ந்திடும். உலகம் இன்றைக்கு இல்லையே என்று ஏங்கி இருக்கிற வேளையிலே இதோ நாங்கள் உள்ளவைகள் போதும் என்று எண்ணி மன ரம்மியத்தோடு வாழ்கின்ற பாக்கியத்தை தாரும். ஆண்டவரே, இம்மட்டாய் காத்தது போல் இனியும் காத்தள்ள வேண்டுமாய் வேண்டுகிறோம். உம்முடைய வருகிலே காணப்படுகிற பாக்கியத்தை நீர் தர வேண்டுமாய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினால வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட என்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக.